ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், செம்பருத்தி செடி எவ்வளோ சூப்பராக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சு ஒரு 2 மாதம்தான் ஆகுது. சூப்பராக வந்துட்டாங்க. இது பாருங்கள், துளசியிலே நம்மக்கிட்ட 2 ரகம் மட்டும்தாங்க கிடைக்கிது. இந்த பேர் கருந்துளசின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒன்று. இது நார்மல் துளசி. இது நாப்கினுக்கும் எடுத்துப்பேன், ஹேர் ஆயிலுக்கும் எடுத்துப்பேன். அது இல்லாமல் சோப்பு செய்யறதுக்குமே எடுத்துப்பேன். நம்ம நீம் துளசி சோப்பு போட்டுட்ருக்கோம். நீம் துளசி சோப்புக்கு இந்த துளசி எடுத்துக்குவோம். அடுத்து வந்து நம்மக்கிட்ட என்ன சோப்பு, புதினா சோப்புமே எடுத்து கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் திருநீற்று பச்சிலை சோப்பு, இந்த பிம்பிள்ஸுக்கெலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம கஸ்டமைசர் சோப்பு தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதுவுமே கேட்டிருந்தாங்க. அந்த செடியுமே வச்சாச்சு. இது பாருங்கள், பூந்திக்கொட்டை செடியும் துளசி மறுபடியும் நடவு பண்ணியிருக்கிறோம். இது பாருங்கள், மொச்சை செடி சைடு பை சைடு நமக்கு சாப்பாட்டுக்கும் வேணும் இல்லைங்களா, அதனால் மொச்சையும் ஊனியாச்சு. அதுவுமே நல்லா வந்துருச்சு. ஆடிப்பட்டத்துலேயே ஊனியாச்சு, அதுவும் நல்லா வந்துருச்சு. குப்பைமேனி செடி, குப்பைமேனி சோப்புக்காக இது அகத்திக்கீரை. எதுக்குன்னா மிளகு செடி வாங்கி வைக்கலாம் அப்படின்றதுனால அகத்தி வந்து அதில் வச்சுருக்கேன். மிளகு வாங்கி அதில் படர விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கற்றாழை. இது கற்றாழை எப்போவுமே நான் வெளியில் வாங்க மாட்டேங்க, நம்மளே தாங்க தோட்டத்தில் பயிர் பண்ணி எடுத்துக்கிறது. இது பாருங்கள், பொடுதலை கீரை வெளியில் வாங்கிட்டு இருந்தாங்க. வயல்வெளியில் பறிச்சிட்டு இருந்தேன். பத்தலைன்னா மார்க்கெட்டில் வாங்கிக்குவேன். இது இப்போ நம்மளே தோட்டத்தில் வச்சாச்சு. இது கொஞ்சம் தான். இது இன்னொரு டப்புவில் வந்து வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கேன். நான் அதை உங்களுக்கு காட்டலை. நான் அது இன்னொரு வீடியோ போடக்குள்ளே நான் அதில் உங்களுக்கு காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், நம்ம ஹெர்பல்லையே இந்த மண்ணுக்கு வருமா வராதாங்கிற ஒரு டவுட்லேயே நான் போட்டேன் சீயக்காய் செடி. நெடுன்னு வந்திருக்கும் வரும் பாருங்கள். அது பக்கத்துலேயே மல்லி செடியும் இருக்குது. இதுவும் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்குறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துட்டாங்கங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, மல்லி செடியை மட்டும் தனியாக எடுத்து நடவு பண்ணணும். அந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஏன்னா இதில் முள் இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வெறும் கற்றாழை தாங்க. சூப்பருங்க, ஹாப்பி கார்டனிங்க.